அங்க என்ன கத்துக்கணுங்கிறது கத்துக்கிட்டாச்சு அப்படின்னா அதுவே தூக்கி போட்டுரும் அடுத்தது. ஸோ நம்ம கிட்ட கொஞ்சம் பொறுமையா நம்ம புரிஞ்சா கூட நம்மளையே திருப்பி ஏதோ கிரிட்டிசைஸ் பண்ணாம கொஞ்ச நேரம் சுத்தினாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வரும். அதுவும் ஃப்ளோல இன்க்ளூடட். கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது அதை வந்து பாத்தீங்கன்னா டிஸ்டர்பன்ஸ் எடுத்துக்காம அதை நம்ம சப்போர்ட்டா பிளான் பண்ண முடியும். எக்ஸாக்ட்லி, தட்ஸ் நாட் a disturbance. கரெக்ட். தேங்க்யூ. ஓகே, சொல்லுங்க. மேம் ஜெயபிரகாஷ் மேம். சொல்லுங்க மேம். இப்போ இந்த கிளாஸ்ல மொத்தமா பார்த்தீங்கன்னா 2024 ஃபுல் அனலைஸ் பண்ற மாதிரி தெரிஞ்சு பாடு என்னென்ன நடந்துச்சு, எப்படி இருந்திருக்கிறோட ஒரு ஃபுல் அனலைஸ் என்னை பத்தி தெரியும் நல்ல தெரிஞ்சிருக்கு மேம். எனக்கு இப்போ இந்த அனலைஸ் பண்ணதுனால தான் எனக்கு தெரியுது எனக்கு ஒரு 10% தான் நெகட்டிவ்ல இருக்கு. இப்போ 90% எனக்கு நல்ல பெனிஃபிட் தான் ஆயிருக்குன்னு தெரியுது. ஆனால் இவ்வளோ நாள் முன்னாடி நினைச்சேன் ஐயோ நமக்கு இவ்வளோ நாள் ஆயிருக்கே, இப்படி நிறைய பிரச்சனைகள் தான் இப்போ ஃபேஸ் பண்ணியிருக்கான்னு. அந்த பிரச்சனைகளால ஒரு பெனிஃபிட் அடைஞ்சிருக்குன்னு ஒரு அனலைஸ் நல்லா தெரிஞ்சிருக்கு. ரெண்டாவது என்னுடைய பிளாக்கேஜ் எங்க இருக்குன்னு சரியா ஐடென்டிஃபை பண்ண முடிச்சு மேடம். இப்போ கரெக்டா அந்த எந்த இடத்துல பிளாக்கேஜ் இருக்குன்னு தெரிஞ்சு அதை விட்டுறலான்றது நல்லா தெரிஞ்சிருக்கு மேம். இதுல எனக்கு ஓவரால் வெரி பியூட்டிஃபுல்லா நிறைய விஷயங்கள் எழுதியிருக்கேன் மேம். நல்லா எல்லாமே இந்த ஒரு கோல் செட்டிங் வரைய கொடுத்துருக்கீங்க. நெக்ஸ்ட் இயர்க்கான கோல் செட்டிங்ஸ் எங்களை ரொம்ப ஃபேஸ் பண்ண வேண்டிய எப்படி வேணும், ஃபில்டர்ல எப்படி இருக்கணும். ஸோ ஓவரால் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா எனக்கு ரொம்ப பியூட்டிஃபுல். ரியலி ஐம் வெரி கிரேட்ஃபுல் டு யூ. தேங்க்யூ வெரி மச். வண்டர்ஃபுல் சார். மேம் சொல்லுங்க. தேங்க் யூ ஸோ மச் ஃபார் தி செஷன் மேம். ஆக்சுவலி உங்க கூட ஒவ்வொரு செஷன்லயுமே வந்து நல்ல ஒரு புரிதல்கள் புதுசா இருக்கு. ஏற்கனவே ஏற்பட்ட புரிதலும் ஆழமா வந்து பதிவிக்கப்படுதுன்னு சொல்லலாம். அப்புறம் வந்து இந்த குரூப் ஷேரிங் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அந்த குரூப் கோச்சிங், குரூப் ஷேரிங்ன்றது ஃபர்ஸ்ட் கூட நான் ஹெசிடேட் பண்ணேன். பட் அதுலதான் நிறைய ஓப்பன் அப் ஆகுது, நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் வருது. ரொம்ப அது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு மேம். தேங்க்யூ. ஆக்சுவலி எல்லாருக்குமே ஷேர் பண்ண எல்லாருக்குமே தேங்க்ஸ். இதுல பார்ட்டிசிபேட் பண்ணவங்க எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நிறைய புரிதல்கள் ஏற்பட்டிருக்கு. தேங்க்யூ மேம். சொல்லுங்க. நீங்க இப்ப கடைசியா சொன்னது ஃப்ளோயிங் நேச்சர் என்றாலும் சரி என்னண்டாலும் சரி அதை பற்றி நமக்கு தேவையில்லை. நம்மட செயல தொடர்ந்து செய்து கொண்டே போவோம். ஓகே, ஷூர். தேங்க் யூ. சோ இது வந்து ஃபைனல் ஒன்று சொல்லிடுறேன். சொல்லுங்க. அதாவது என்னன்னா எல்லாத்தையுமே வந்து பிடிவாதமா எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம இழுத்து வெளியே கொண்டு வந்துட்டீங்க. பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸுங்க. ஏன்னு கேட்டா எதனால ஒரு பெனிஃபிட் அப்படிங்கிற மாதிரி இண்டிவிஜுவலா நான் ஃபீல் பண்ணா கேம மேடத்துக்கு இல்லதான். பட் இண்டிவிஜுவல் அவங்க இருந்தாலும் நான் சொல்லிடுறேங்க. நான் வந்து இண்டிவிஜுவலா இருக்கலாம். பட் என்னன்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு இதுல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸலண்டா எல்லாத்தையும் ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம தான் பண்ண மாதிரி ஃபீல் பண்றேன். இல்ல அது இப்போ எதிர்பார்ப்பு இல்லைன்னா எதிர்பார்ப்பே இல்லாம ஒரு விஷயத்த வந்து நம்ம பண்ணவே முடியாது. இந்த சென்ஸ் ஒரு இத்தனை பேரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணி வர்றாங்க அப்படிங்கிறது ஒரு ஒவ்வொருத்தவங்க லைஃப்லயும் ஒரு விஷயங்கள் வந்து ஒரு இழுபறியா இருந்துட்டு இருக்கிறது எல்லாத்தையும் விட்டுட்டு முடிச்சுக்கிட்டு எவ்வளவோ அவமானங்களா இருக்கும், கஷ்டங்களா இருக்கும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் விட்டுட்டு, ஏன்னா ப்ரெசென்ட்ல மட்டும்தான் லைஃபே இருக்கு இல்லையா, வாழ்க்கையே இந்த நிகழ்காலத்துல மட்டும்தான் இருக்கு. ஸோ அதை மிஸ் பண்ணாம அத்தனை பேர் வந்து ஓப்பன் அப் ஆகி அதுவும் இந்த புரிதலோட வந்து கேம் அவங்களோட லைஃப் எடுத்துட்டு போக ஆரம்பிக்கிறாங்கன்னா அது எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். ஸோ அது அந்த இன்டென்ஷன்லாம் இருந்தது, அந்த எதிர்பார்ப்பு இருந்தது. நீங்க அந்த அளவுக்கு அந்த சின்சியரா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 25 பேர்ல ஒரு 15 பேருக்காவது இது வந்து ஒரு டீப்பா அதை ரெசனேட் ஆகி இருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த இல்ல எல்லாத்தையும் நீங்க என்ன சொல்லுவாங்கன்னா இழுத்து வெளியே விடுற மாதிரி இழுத்து விட்டீங்க. எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்டாவும் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா தான் இருந்திருக்கும். 100% கேரண்டி. ஷூர். தேங்க்யூ. ஓகே, ஸோ இப்போ நான் வந்துட்டு எனக்கு வந்து January 20th ஐ ஹேவ் அ ஒர்க் ஷாப். நான் இங்கிலீஷ்ல இருக்குது, பட் நான் தமிழ்ல பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நான் வந்து ஷேர்